Hello students, greetings all. எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா? Thank you all for coming to this program. Hope you're all enjoying. முதல்ல என்னோட குடும்ப நண்பர் திரு துவாரகநாத் பெங்களூர்ல இருந்து இங்க வந்திருக்காரு. அவரிடம் அவர் சிட்னி வந்திருந்த போது நான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எல்லா சௌராஷ்டிர பசங்களுக்கும் மதுரையில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன பேசிட்டு இருந்தோம். அவர் நான் ஒரு 15 வருஷமா இந்த லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்ல கன்சல்டண்டா எல்லா கம்பெனிகளுக்கும் கோச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ நம்ம 2 பேருக்கு நடுவில் ஒரு காமனா ஒரு பாயிண்ட்ஸ் கிடைச்சது. அவர் இந்த ப்ரோக்ராம்ல பங்கேற்றுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் காட்டினாரு. ஸோ 2 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா பேசி போன வருஷம் அவர் ஒரு அப்சர்வரா இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தாரு. வந்தவர் ஒரு செஷன்ஸ் ஃபுல்லா அவரே எடுத்து எல்லா மாணவர்களையும் ஒரு இன்ட்ரெஸ்ட கிளப்பி விட்டு ஒரு தூள் கிளப்பி விட்டுட்டு போயிட்டாரு. அதை பார்த்து இந்த வருஷம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா நீங்களே பண்ணுங்க அப்படின்னு. ஸோ என்னோட வேண்டுகோளுக்கு இணங்கி அவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முழு நாள் உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் ஸ்கில்லை பற்றி உங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ற விவரங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். Hope you all learned a lot from that sessions, and I want to thank Dwarkanath from my heart for what he has done. So நீங்களும் ஒரு முறை ஜோர கை தட்டி நீங்களும் அவருக்கு நன்றி சொல்லுங்க. Give him a big hands please. ஓகே, அடுத்தபடியா எனக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்துவதற்கு ஆரம்ப காலத்துல என்னோட சேர்ந்து இந்த ப்ரோக்ராமுக்கு விதை விதைத்து வித்திட்டவர்கள் 2 பேர். திரு சூரியநாத் அவர்கள் இந்த ப்ரோக்ராம் மாதிரி இது மாதிரி ஒன்று நடத்தலாம் அப்படின்னு சொன்னப்போ, சூரியநாத் அண்ட் பிரேம்பாவ் சார் இவங்க 2 பேர்ட்டையும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்தலாம் அப்படின்னு அவங்ககிட்ட பேசுறப்போ ஆரம்ப காலத்துல 2023ல அவங்க பேஸா பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னோட கூட இருந்து இந்த 3 வருடங்களாக பலவேறு இதுல அவங்க பங்கேற்று சிறப்பாக நடத்தி எனக்கு என்னோட உறுதுணையா இருந்து நடத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சூரியநாத் சார் சித்தாசிரமத்துல இடவசதி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. பிரேம்பாவ சார் 3 வருடமா ஃபேக்கல்டி செஷன்ஸ் நடத்தி கொடுத்துருக்காரு. இந்த வருடமும் அவர் இந்த ஜட்ஜஸ் பேனல்ல உங்களுக்கு தேர்வு செய்யற ஒரு பார்ட் ஒன்று எடுத்திருக்காரு. அவர் இவங்க மூலமா எனக்கு அறிமுகமானவங்க திருமதி மேனகா விஸ்வநாதன். அந்த மேடம் ஓய்வு பெற்ற ஒரு தலைமை ஆசிரியை. அவங்க தான் உங்களை எல்லாரையும் எல்லா பள்ளிகளிடம் பேசி உங்களை எல்லாம் ஒன்று தட்டி இங்க கூட்டி வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்காங்க எனக்கு. அவங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குற அவார்ட் செரமனி அவங்க தான் முன்னே நின்று நடத்தி கொடுக்குறாங்க. இதையும் 3 வருஷமா அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது மாதிரி இது மட்டும் இல்லாம நமக்கு ஆள்பலம் படைபலம் வேணும் இல்லையா? இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் ஒன்று நடத்துறதுக்கு சும்மா ஒரு 2-3 பேர் பத்தாது. ஸோ இதுல என்னோட கல்லூரி வாழ்க்கையில பழக்கமான நண்பர்கள் திரு குமரேசன் என்னோட படிச்சவர் கல்லூரியில. திரு ஜனார்தனன் என்னோட கல்லூரியில படிக்காவிட்டாலும்
பட் என்னோட 15 வருட பெங்களூர் வாழ்க்கையில வந்து என்னோட குடும்பத்துல ஒன்னாயிட்டார் அவரு. அதுக்கப்புறம் வந்து என்னோட கல்லூரி வாழ்க்கையில பழக்கப்பட்ட ஒரு திரு ஓகுமார், அந்த நாள் நட்பு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவரும் கூட நின்று என்னென்ன பண்ண வேண்டியிருக்கோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க 3 பேரும். இவர்களை தவிர்த்து நான் இந்தியாவுக்கு வந்து ஒரு 2 வருடம் 3 வருடம் மாற்றி வருவேன். அப்ப நமக்கு வேண்டிய குழம்பு பொடி, இப்ப ரசப்பொடி வந்து வீட்டுல வந்து பண்ணி கொடுப்பாங்க. என்னோட வீட்டுக்காரங்க அதை எடுத்து வருவாங்க. ஆனா கொரோனா காலகட்டத்துல வந்து அந்த மாதிரி பண்ண முடியல. ஏன்னா அங்க வர முடியல, 5 வருஷம் வர முடியல. அந்த நேரம் வந்து பழக்கப்பட்டவர் தான் இந்த சந்தியா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சபரிநாத். அவரு இந்த புரோகிராமரோட இள ரத்தம். அவர் இல்லாம ஒரு வேலை இப்ப நடக்காத மாதிரி போன வருடமும் இந்த வருடமும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருந்து எல்லா விதமான வேலைகளையும் அங்க இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இவர்களை தவிர்த்து இப்ப இந்த வருடம் வந்து திருமதி மல்லிகா ஸ்ரீதரன் அப்படின்னு ஒரு வந்திருக்காங்க இந்த வாட்டி. அவங்க வந்து ஓய்வு பெற்ற என்எம்ஆர் மகளிர் கல்லூரியோட பிரின்சிபல். இந்த வருடம் வந்து புதுசா வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கிறோம். ஏன்னா இனிமேலும் மேற்கொண்டு அவர் வரணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஸோ என்னோட சார்பில் வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த 3 வருடங்களாக எனக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்தி கொடுத்ததுக்கு என் சார்பில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் வந்து இன்னொரு முறை ஜோராக கைத்தட்டி இவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க என்னோட சேர்ந்து. ப்ளீஸ் give them a big hand please. ஓகே, இப்ப அடுத்ததா வந்து நாங்க உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமா சொல்ல வர்றது என்னன்னா, முக்கியமா நல்லா பேச கத்துக்குங்க. நீங்க பேசுறது வந்து அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி பேசுங்க. நீங்க பேசுறத கேட்டு உங்களை பாராட்டுற மாதிரி பேச கத்துக்குங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ற இந்த ப்ரோக்ராம் மூலமா உங்களுக்கு சொல்ற சாராம்சம். பேசுறது வந்து நல்லபடியா பேசணும், அடுத்தவங்களுக்கு புரியணும். நீங்க சொல்றது அடுத்தவங்களுக்கு புரியலைன்னா நீங்க சொல்றதோட கருத்துக்களுக்கு மதிப்பு இருக்காது. ஸோ அதனால வந்து நீங்க பேசுறது நல்லபடியா அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி பேசுங்க. அதே மாதிரி நீங்க பேசுற கருத்து வந்து நல்ல விதமான கருத்துக்களா இருந்தா, நல்ல விதமான பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா கேட்குறவங்க அதை பார்த்து உங்களை பாராட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேச கத்துக்குங்க. அதைத்தான் நாங்க உங்களுக்கு சொல்றோம் இந்த ப்ரோக்ராம். என்ன ஒரு பேசிக் இது என்னன்னா, நம்ம ஜனங்களுக்கு வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து நான் நல்லா பேசணும்னு நினைக்கிறேன் சார், ஆனா தொண்டை வரைக்கும் வருது, தொண்டைக்குள்ள நின்றுது, அதுக்கு மேல என்னால பேச முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு சின்ன வழி சொல்லி கொடுக்குறேன். என்னன்னா, அதாவது முக்கியமா தடையா இருக்கிறது வந்து இந்த மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் நடக்கிறது. அதாவது ஒரு நடுக்கம், தடுக்கம் எல்லாம் வந்து எல்லாருக்குமே உண்டு. எல்லாரும் இதை கடந்து வர்றாங்க. யாரு சீக்கிரம் வர்றாங்களோ அவங்களுக்கு அனுகூலங்கள் ஜாஸ்தி ஆகும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இது பாயிண்ட் சொல்றேன். அதை வந்து உங்களால பயன்படுத்திக்க முடிஞ்சதுன்னா பயன்படுத்திக்கங்க. அதாவது நீங்க சொல்ல நினைக்கிற கருத்துக்களுக்கு இந்த வடிவாக்கம் என்றதான் ஒரு பெரிய தடை. அதுதான் ஒரு கன்ஸ்டன்ஸ். அதை பண்றதுதான் வந்து எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது என்னன்னா, முதல்ல நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அந்த கருத்துக்களோட முக்கியமான வார்த்தைகளை மட்டும் பொறுக்குங்க. தேடி பிடிச்சு அந்த வார்த்தையை எடுத்து எழுதிக்குங்க. அப்புறம் அந்த வார்த்தைகளை வந்து சின்ன சின்ன வாக்கியங்கள் ஆக்குங்க. அந்த வாக்கியங்கள் சின்ன சின்னதா இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்கக்கூடாது.
அந்த வாக்கியங்களை வந்து எழுதிக்குங்க, ஒரு பேப்பர்ல எழுதிக்குங்க. அப்புறமா வந்து நீங்க சொல்றதுல வந்து எதை முதல்ல சொன்னா நல்லது, எதை வந்து கடைசியா சொல்லணும், இந்த 2 மட்டும் முதல் தீர்மானிங்க. இந்த 2 மட்டும் முதல் தீர்மானிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள வாக்கியங்களை வந்து முன்ன பின்ன கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் இதை வந்து ஒரு கோர்வையா, ஒரு சீக்வன்ஸா வந்து பேசுங்க. மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்காதீங்க, சும்மா பேசுங்க. நீங்க எழுதின வார்த்தைகள் தான், நீங்க எழுதின வாக்கியங்கள் தான். புதுசா ஒண்ணு சொல்ல போறதில்ல, ஒரு இங்க இருந்தா படிச்சு வர போறதில்ல. நீங்க எழுதின வார்த்தைகள், நீங்க எழுதின வாக்கியங்கள், நீங்க சும்மா பேசுங்க, அது போதும். இப்படி சொல்ல பழகுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து எல்லாருமே பண்ணி எல்லாருமே கஷ்டப்பட்டு கடந்து வந்திருக்காங்க. ஆனா இத வந்து சீக்கிரமா யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமா அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். ஸோ இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்களுக்கு வந்து ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இப்ப ஈவினிங் இன் தெப்பக்குளம் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து முக்கியமான வார்த்தைகள் ஒரு 4-5 வார்த்தை, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான். முக்கியமான வார்த்தைகள் ஒரு 4-5 வார்த்தைகள் பொறுக்குங்க. உதாரணமா என்டர்டைன்மெண்ட், ரெக்ரியேஷன், மீட்டிங் பாயிண்ட், கோவில் குளம், வாக்கிங், இது மாதிரி ஒரு முக்கியமான வார்த்தைகள். இந்த முக்கியமான ஒவ்வொரு வார்த்தைகளையும் வந்து நீங்க ஒரு சின்ன சின்ன வாக்கியங்களா இருக்கு. இது வந்து தெப்பக்குளத்துக்கு போனா கோவிலுக்கு போலாம்பா, அங்க போனா ஒரு நல்லபடியான டிஃபன் கிடைக்கும், அது வந்து ஒரு நல்ல மீட்டிங் பாயிண்ட், என்னோட நண்பர் அங்க வர வைக்கலாம், அப்புறம் இந்த சாப்பாடு வந்து அங்க கிடைக்கிற டிஃபன் ரொம்ப நல்லா, இது மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்களை பண்ணுங்க. இந்த வாக்கியங்களை வந்து இதை வந்து நீங்க எதை முதல் சொன்னா நல்லா இருக்கும், எதை பின்னாடி சொன்னா நல்லா இருக்கும்னு யோசிங்க. அதை சொல்லிட்டு அதை வந்து நீங்க வந்து ஒரு பேசுங்க. இதை வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்காதீங்க, இதை பேசுங்க. இதை பேசுனீங்கன்னா பாக்குறவங்களுக்கு ஓகே, நீங்க வந்து இதை வந்து உங்க கருத்தை வந்து நீங்க பேசுறீங்க சொல்றீங்கன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி பேச பழகுங்க. அதைத்தான் நாங்க வந்து சொல்ல வர்றோம். இதை வந்து நீங்க எங்க வந்து ஆரம்பிக்கலாம் இதை வந்து அப்படின்னா, நீங்க உங்க ஸ்கூல்ல வந்து உங்க டீச்சர்கிட்டே ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவங்க தான் வந்து நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா அதை பார்த்து பாராட்டுவாங்க, அதே மாதிரி நல்லபடியான பதில்களையும் கொடுப்பாங்க, உங்களை பார்த்து கிண்டல் பண்ண மாட்டாங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா இதே இது உங்க நண்பர்கிட்ட பண்ணீங்கன்னா அவங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்கன்ற ஒரு அந்த தயக்கத்திலே நீங்க பேச மாட்டீங்க. வேற டீச்சர்கிட்ட வந்து தைரியமா பேசலாம், ஏன்னா நீங்க பேசினா அவங்க வந்து தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. உனக்கு இந்த அளவுக்காவது நீ வந்து பேசுறியே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு உங்களுக்கு நல்ல பதில்களை கொடுப்பாங்க, ஊக்குவிப்பாங்க. அதுக்காக அங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, லைக் செமினாரு, ஒரு எங்கேயாவது நின்று பேச சொல்ற இடம் எங்கெங்க கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க. இது வந்து இப்ப நீங்க ஸ்கூல்ல ஆரம்பிக்கிறது வந்து சின்ன விதத்துல தான் ஆரம்பிப்பீங்க. இதே காலேஜுக்கு போறப்ப வந்து இது வந்து பெரிய விதமா பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வரும். உங்களுக்கு வந்து செமினார் கொடுக்க சொல்லுவாங்க, அப்ப நீங்க இதை பேச வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இதை வந்து நல்லபடியா பேசலாம். இதை வந்து ஸ்லோவா கத்துக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு வர்றப்போ, அப்போ வந்து நீங்க வந்து ஆல்ரெடி உங்களோட திறமைகளை பத்தி, நீங்க படிச்சிருக்கிறத பத்தி, உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத பத்தி ஒரு வார்த்தைகள் மூலம் ஒரு வாக்கியங்களை, அது வந்து ஒரு ஸ்டாக் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்றாங்க, அது வந்து நீங்க ரெடியா வந்து உங்க மனசுக்குள்ள இருக்கு. ஸோ அவங்க கேள்வி கேட்கிறப்போ நீங்க வந்து அதை ஒன்லி யூ ஹேவ் டு டு மேட்ச் த ஃபாலோயிங். இந்த கேள்விக்கு இந்த பதில், இந்த கேள்விக்கு இந்த, அந்த மாதிரி ஆல்ரெடி வார்த்தைகள் தெரியும், வாக்கியங்கள் தெரியும். ஸோ அங்கே போய் நின்று வந்து புதுசா வந்து யோசிக்க வேண்டியதில்லை. ஸோ அதை அப்படியே பதில் பண்ணலாம். இந்த மாதிரி பண்றப்ப என்ன ஆகுன்னா, அவங்க கேட்கறவங்களுக்கும் வந்து நீங்களை வந்து ஓஹோ நல்லா, அந்த பையன் நல்லா பேச, அந்த பொண்ணு நல்லா பேசுது அப்படின்னு உங்களை செலக்ட் பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதை வந்து நல்லபடியா பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்து இந்த இப்ப குழந்தைகள் கேட்கிற ஒரு கேள்வி வந்து இங்கிலீஷ்ல பண்ணணுமா இல்ல தமிழ்ல பண்ணணுமா அப்படின்னு. என்ன கேட்டான்னா, தமிழ்நாட்டிலே இருந்து அங்கேயே வேலை பார்க்க போறவங்களுக்கு எல்லாமே தமிழ்ல இருந்தா போதும்,
ஆங்கிலம் என்பது ஒரு தொடர்பு மொழியாக தான் இருக்காங்க. வெளிநாடுகள்லையோ வெளி மாநிலங்களிலேயோ நீங்க வந்து பேச வேண்டிய சூழ்நிலை வந்தா, கம்யூனிகேட் பண்ண சூழ்நிலை வந்தா உங்களுக்கு ஆங்கிலம் தேவைப்படும். அது இல்லைன்னா நீங்க தமிழ்லயே இருந்தாலே போதும். இங்கிலீஷ் இங்க ஆங்கிலத்துல இருக்கிற அவசியமே இல்லை. ஆனா நீங்க வந்து ஆங்கிலத்துல வந்து அட்லீஸ்ட் ஒரு கான்வர்சேஷனல் சின்ன சின்ன கான்வர்சேஷன் பேசுற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்னா, அதுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கு. இப்ப திருமதி மேனகா மேடம் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடத்துறாங்க. ஸோ அவங்க கிளாஸுக்கு போகலாம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பண்ணணுங்கிறது நெசசிட்டி வந்து இனிஷியலி வந்து நீங்கள் நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக் சென்டென்சஸ், அதாவது நடைமுறை தமிழ், ஒரு டெய்லி வேண்டிய நடைமுறை ஆங்கிலம், ஒரு டெய்லி லைஃப்ல வேண்டிய ஆங்கிலம், இதை வந்து ஒரு 100 சென்டென்சஸ் இருந்தால் போதும். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து அந்த ஒகாபுலரியை பில்டப் பண்ணிட்டே போகலாம். அந்த ஒகாபுலரியை பில்டப் பண்ண உங்களுக்கு கான்ஃபிடன்ஸும் ஜாஸ்தியாகும், பேசுறதும் ஜாஸ்தியாகும். ஆனால் வந்து உங்களுக்கு தடுக்கம், நடுக்கம், ஸ்டேஜ் ஃபியரு, தொண்டைக்குழிகள் நிற்கிறது, இதெல்லாம் வந்து தமிழ்லேயே தவிர்க்க கற்றுக்குங்க. ஆங்கிலத்தில் ட்ரை பண்ணாதீங்க. ஆங்கிலத்தில் ட்ரை பண்ணால் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. ஸோ தமிழ்லேயே பண்ணுங்க. அதை வந்து இங்கிலீஷில் வந்து அப்புறமா மாற்றுங்க, அது இம்ப்ரூவ் பண்ணுங்க. அது அது வந்து இங்கிலீஷ்காக சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ரோக்ராம்ல வந்து உங்களுக்கு இந்த டீம் ஒர்க் பற்றி ஒன்று, குரூப் கம்யூனிகேஷன்ல எப்படி பண்றதுன்னு பற்றி அவர் துவாரகநாத் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு நான் வந்து என்னோட சார்பில் உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒரு 3 வார்த்தைகள். இந்த 3 வார்த்தைகள் வந்து உங்களை வந்து ரொம்ப தூரத்துக்கு கூட்டி போகும். என்னன்னா, சாரி, தேங்க்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க வந்து ஒருத்தர் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நல்லது செஞ்சாலோ, ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாலோ, முதல்ல தேங்க்ஸ் சொல்ல கற்றுக்குங்க, நன்றின்னு சொல்ல கற்றுக்குங்க. அது வந்து பழகுங்க. அது அதே மாதிரி நீங்க வந்து பேசுறது வந்து ஒருத்தருக்கு வந்து மனசு ஏதாவது ஒரு விதத்துல வந்து நோகடிச்சிருந்தா சாரி சொல்லிடுங்க. இம்மிடியேட்டா அது வந்து அங்கேயே முடிச்சிருங்க. அது மேல போக விடாதீங்க. சரியா? அதே மாதிரி உங்களில் ஒருத்தர் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணான்னா பாராட்டுங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க. இந்த 3 வந்து உங்களை தொலை தூரத்துக்கு கூட்டி போகும். நீங்க என்ன பண்ணீங்களோ அதே உங்களுக்கு திரும்பி வரும். நீங்க பாராட்டினா உங்களுக்கு பாராட்டு வரும். நீங்க நன்றி சொன்னா நன்றி சொல்லுவாங்க. நீங்க சாரி சொன்னா அவங்களும் சாரி சொன்னாங்க. ஸோ இது ஒரு விசியஸ் சர்க்கிள், இது போயிட்டே இருக்குது. ஸோ டீம் ஒர்க்ல வந்து இது வந்து வேலைக்கு போறப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் டீம் ஒர்க்ல. இது வந்து நிறைய பேருக்கு இது தெரியறது இல்லை. ஏன்னா இது தெரியாம வந்து சாரி சொல்லவும் மாட்டேங்கிறாங்க, தேங்க்ஸ் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க, அப்ரிஷியேட் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி டெவலப் பண்ணி ஒரு ஈகோ ப்ராப்ளம் ஆயிடுது. இதை வந்து நீங்க தவிர்த்து லைஃப்ல வந்து முன்ன போக ட்ரை பண்ணுங்க. ஸோ இது டீம் ஒர்க். அப்புறம் கடைசியா வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த லைஃப்ங்கிறது வந்து ஒரு வெறு நெடுதூர பயணம். இந்த நெடுதூர பயணத்துல வந்து நீங்க படிக்கிற படிப்பு, உங்களுக்குள்ள உள்ள திறமை, இதெல்லாம் வந்து ஒரு கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, அதை வெளியே கொண்டாந்து அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி நல்ல விதமா வந்து சொல்லி சொல்றது இன்னொரு கை. இந்த 2 கையும் சேர்ந்து ஒருங்கு இணைந்து செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி தேடி வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதை வந்து நீங்க வந்து ரொம்ப நல்ல விதமா பயன்படுத்திக்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில வந்து நிறைய கனவுகள், லட்சியங்கள் இருக்கும். ஸோ உங்க வாழ்க்கை பயணம் வந்து லட்சிய பயணம் ரொம்ப நல்லபடியாக வெற்றிகரமாக அமைய என்னோட வாழ்த்துக்கள். வாழ்க, வளர்க, மேன்மேலும் வளர்க என்று சொல்லி என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆனா அதுல முடிச்சுக்கிற முன்னாடி ஒரு சின்ன இது பின் குறிப்பு என்னன்னா,
இன்னைக்கு இந்த வாழ்க்கையில வந்து உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிற ஒரு ஒரு 1-2 வருட முன்னாடி போயிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் வந்து அலுமினி சேட் அப்படின்னு சொல்லி கூட்டி வந்திருக்கோம். ஒரு 5-6 பேர் வருவாங்க. அவங்க வந்து துவாரகநாத் சாரோட ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்று 4 மணிக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நீங்க உங்க பிராக்டிஸ ஒரு நல்லபடியான கேள்விகளை கேட்கறதுக்கு பிராக்டிஸ வந்து அவங்க கிட்டயே ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அதை நல்லபடியா பயன்படுத்திங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இப்ப நல்லபடியா ஒரு கேள்வி கேட்டு பேசுறவங்களுக்கு ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இது சொல்லி நான் வந்து என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பாய். ಅಷ್ಟಿದಂಗ ನಮಸ್ಕಾರ. ಅತನಿ ಎಲ್ಲಡು ಮಧುರೈ ಸಿದ್ಧಾಶ್ರಮಂ ಏಡವಿಗಿನು ಸೌರಾಷ್ಟ್ರಿಯನ್ಸ್ మెంటార్స్ ఇంకా గైడెన్స్ ప్రోగ్రామ్ మెని వెంటి +2 స్టూడెంట్స్ ಅವರ పిల్లలు ಬೆಟ್ಕಿ పిల్లలు ಬೆಟ್ಕಾನ್ ఇంకా ಅವಿಗಿನು ಕಲೆಕ್ಟಿವ್ ಕನ್ ఇంకా ಎಲ್ಲೆಟ್ ಬೊಲ್ಲಿ ಅವಿಗಿನು செப்டம்பர் 27, 2025 செப்டம்பர் 28 ಸಂಡೇ ಇಂದ ಇಲ್ಲ ದೀದಿನ್ನು ಸಿದ್ಧಾಶ್ರಮಂ ಆ್ಯಂಡ್ ನಾಯಗಿ ಗೀತಾ ನಟರಗೋಪಾಲ್ ನಾಯಗಿ ಮಂದಿರ್ ಎರಡು ಅವಿಗಿನ ಚಲ್ತಾ ಕರಿಯ ಸಾರ್ನು ದ್ವಾರಕನಾಥ್ ಸಾರು ಏನು ಅವಿಗಿನು ಕ್ಲಾಸ್ ಚಲ್ತಾ ಕರಿಯ ಇಲ್ಲ పర్పస్ కాయో అనేది పిల్లలకి అవిగిను గైడెన్స్ అదాదు ఒక ట్రైనింగ్ దియేదీసి తను కోచ్ చేయకాయ ఉంట ఇంటర్వ్యూ చేయకాయ ఉంట ಥರ್ಡ್ ಪರ್ಸನ್ ಸಂಬಡಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಪರ್ಸನ್ ಸಿಚುವೇಶನ್ ಮೀಟ್ ಕರ್ತವಳು ತೆಂಗ ಸಂಗಾಡಿ ಕರೆಕ್ಟ್గా ಕಮ್ಯುನಿಕೇಷನ್ ಪತ್ತಾಮು ಎಳುತ್ತಮು ಎಲ್ಲ ಮಾಮ್ ಕೆರೆದಿ ಸೊಮಲಾವಾಯ್ ಎಲ್ಲ ಹಚ್ಚಿದಂಗ ಕಳೆಯ ಭಯ ತೆಲೆ ಕೋನ ತೆಲೆ ಪೊಲ್ಟಮುಸ್ ಕಡಿದೇರಿಯ ಮತ್ತೆ ಅಲಗ್ಗ ಅಣ್ಣ ತೆಗಮಿನಿ ಪ್ರತ್ಯೇಕಂ ಕನ್ ಎಲ್ಲೇ ಅವಿಗನು ಏನು ವಸುನು ಕೊದ್ದಿ ಮಕ್ಕಳೈ ಮೇಲೆ ದಿವ ವಸು ಎಲ್ಲೆಡ ಅವಧಿಯ ಎರಡು ಅವಿಗಿನ ಎಲ್ಲ ಕ್ಲಾಸ್ ಚಲ್ತಾ ಕರಾಸಿ ಸಿಯತ್ತರು ನೋಡ ಕಾಮ್ ಒಂದು ನನ್ನ ಟೀಮ್ ಕಟ್ಟು ಹೋಗ್ಲಿಗಿನು கிட்டத்தட்ட 4-5 மாதம் போய் எனக்கு எல்லே அவராசி சார் இல்லை ಕಾಮ್ ಕೋನ ಎಲ್ಲ ಪೈಸಿ ಧೈರ್ಯ ಮನರಿಯ ಕೋನ ತುವಿ ಕಲೆಕ್ಟಿವ್ ಕನ್ ಕೋನ ಬೊಲ್ಲಿ ಅವರಿಯ ತೆಂಗ ಕಾಯಿ ಸಂದರಿಯ ಕೋನ ತೆಂಗ ಅವಿಗಿನೂ ತೆಂಗ ಮೈಂಡು ಎಲ್ಲ ಸಿಚುವೇಶನ್ ಅವಿಗಿನೂ ಎಲ್ಲ ಮಾರಿ ಎಷ್ಟೇ ಅವತ್ತೊಳ್ತು ಮೀಟ್ ಕೆನ್ನೋ ಮತ್ತೆ ಕೋನ ಟ್ರೈನಿಂಗ್ ಧೈರ್ಯ இந்த மெத்தடாலஜிக்கு ನಾವು ಅವಿ எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் மெத்தடாலஜி தமிழ் சங்கம் అనేది అనుభవ வழிமுறை ಕ್ಲಾಸು ಕೊಲ್ಡಮ ಜಲ್ದಗರತಿ ನೆಲ್ಲಗ ವ್ಯತ್ಯಾಸ ಕಾಯ್ಬಿನತಿ ಕೊಲ್ಡಮ ಅವಿ ಒಂದೊಂದು ಸಂಖ್ಯೆ ಆమె ಐಗುಲನ್ ಟೀಚರ್ ಸಂಖ್ಯೆ ಸ್ಟೂಡೆಂಟ್ ಐಗುಲ್ನ ಎಲ್ಲಡ ಅವಿನು ಸ್ಟೂಡೆಂಟ್ಗೆ ಅವಿ ಆమె ಒಂದು ಅನುಭವಂ ಜೊತೆ ಒಂದು ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಟೀಮ್ ವರ್ಕ್ ಮಾಡಿದೆ ಎಲ್ಲ ಅವಿ ಒಂದು ಅನುಭವಂ ಆమె ಅವಿ ಒಂದು ಆ್ಯಕ್ಟಿವಿಟಿ ಕರೆಕ್ಟಾಗಿ ಒಂದು ಕಾಮ್ ಕರೆಕ್ಟಾಗಿ ಎಲ್ಲ ಹೋಲಿದೆಲ್ಲ ತನ್ನ ಫೋನ ಕೆರಾಚ್ಮಿ ತೆನು ಗೊತ್ತಾಗಲ್ಲ ಎಲ್ಲ ಒಂದು ಗ್ರೂಪ್ಗೆ ಅವಿ ಪ್ರೆಸೆಂಟ್ ಕರ್ನ మేతవాడు ఇంకా అవి ముందు అవి కంటెంట్ అప్పుడు తెల్లవన్నీ మనపాడం కెరే కంటెంట్న జంతువుసు తెల్లడు చలే విషయం తను ఒత్తగలదు తెల్లవి ఇయల్బుగా ఒత్తగలను వచ్చేసి తెల్ల పైర్చి సో తెల్లమా అవి 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 గౌంచువేతను తమాం అవి కాయ పెంచిన సేవ ఫర్ ఎగ్జాంపుల్ తను అవి దొళసి ఒత్తగలను నై కాంటాక్ట్ இல்லை சங்கோஜம் போடாத பிள்ளைகள் டெக்க பிள்ளைகள் அవి கால்சி ஒத்தைக்கிற உச்சசி ஒத்தைக்கிற நேரசி ஒத்தைக்கிறவாங்க ரெண்டாவது அవి முழு வார்த்தை வாக்கியங்கள் ஒத்தைக்கலாம் இது வந்து ஒன் வேர்டு தி வேர்டு சங்கன் கனெக்ட் என்ன முழு வாக்கியங்கள் ஒத்தைக்கணும் ಅಲ್ಲ ಅಂಗಟೆ ಗಮನಿಸಿ ಸಿಲದಾನೆ ಇವರ್ ನೀನಾತು
ಅದಾದ ಇವರ್ ನಿನ್ನಾತ ಕಾಯಿ ಮೆನರಿಯ ಬಿಟ್ಟು ತೆಂಗ ಇವರ್ ಪೊಣ್ಣಾತ ಒಂದು ವಾರ್ತೆ ಸಂಗತ ಉದಾಹರಣ ಸಂಗಡ ಮೇಲೆ ಒಂದು పిల్ల అవి అమ్మో అవి దిడ ఒప్పాయింది దిడ పోన గర్రి అవి పూసేది కలారి అవరదమ్మా మధుర పిల్లల్ని ఉండన అది దిడ అవి ಕಾಯಿ ಚೆರಿ ಹೋರಿಯ ಎನಿ ತಂದು ಇನ್ನು ಉಳಿದ ಬೆಳೆ ಚೆರಿ ಕರಜ ಮತ್ತೆ ಕೆಲಾರಣಿ ಕೆಲಾನತ ಒತ್ತಗರ ಎಲ್ಲ மாதிரி எஸ்கே हमें अभी फीडबैक देता ಎಲ್ಲ ತೋರ ಪ್ರಶ್ನೆ ತೋರ ಕಮ್ಯುನಿಕೇಷನ್ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಪ್ರಶ್ನೆ ಸೇಬಾಮಿನಿ ಹೆಂಗೆ ಅವಿ उड़न करा फीडबैक दे तमाम दिन अभी तिरतलना गोइंग फॉरवर्ड तेना अभी तले तिरतलना मुझसे कोई इंग्लिश होता करना में करा उसना तले तमिल होता करुआ में उदाय कागा इंग्लिश होता करना में कॉलेज या बन जादू तेना अभी इंग्लिश होता करना पड़े काम जाने में इंग्लिश होता करना प्रोफेशनल लैंग्वेज इज इंग्लिश ऑल ओवर द प्लेस ಎಲ್ಲ ವರ್ಣ ಪೋಟಿ ವ್ಯಾನ್ ಹಾಕೋದಾದ್ರೆ ಅವರ పిల్లల్ని అవి పసకలత్ వేడం ఇంకా అవి అస్కిదంగా సేర్ ತಂಗಮಿಳ್ಳ ವಾಯ್ಪು ಹಬ್ಬನ ಮೇಲಿನ ಎಲ್ಲ ಪೈಸಿ ಇಲ್ಲ ಫೀಡ್ಬ್ಯಾಕ್ ಅವಿಗಿರು ಅಥವಾ ಪೇರೆಂಟ್ಸ್ ಸೈಡ್ ಉಂದ್ರಿ ಕೋನ ತೆಂಕ ಅಪ್ರಿಷಿಯೇಷನ್ ಮಾರಿ ತಂಗಮಿಳ್ಳ ವರ್ಕ್ಶಾಪ್ ಕೇರುವಾಯಿ ಪೇರೆಂಟ್ಸ್ಗೆ ಎನ್ನ ಟೀಚರ್ನ ಬಿಲ್ಲಕ್ಕೆಲ್ಲ ಅದು ಕಾಲವಿ ತೀನ್ ಟೀಚರ್ನ వేసి तेनावी अप्रिशिएट करायचे आता अभी आम्ही घरारी अभी त्यांना शिकाडी दिली असं त्यानं डेली त्यांना पिल्लांना मेक करावी त्यानं घरात अभी रीच व्हॅन राहील ಹಂಗೆ ರೀಚ್ ವ್ಯಾನ್ ರೈ ರಿಕಲೆಕ್ಷನ್ ರಿಮೈಂಡರ್ಸ್ ವ್ಯಾನ್ ಹೋರಿಯ हमारे वंगल अभी बड़ा 12 टीचर ಒಡ್ಡಸ್ಕನ್ ಬೊಲ್ಲಿ ಅವಡಿ ಆಸ್ಮೇಸ್ಕ ಕರಸ್ ಕೆಲಮಾರಿ ಮೆಡಿಕಲ್ ನೀ ಅभी 2019 ರಿಟೈರ್ ಆಗಿದ್ದೀರಿ 2019 ರಲ್ಲಿ ನೀ ಎಲ್ಲ ಮಾರಿ काम करते ಮೇಲೆ ನಮ್ಮ ಮುಡಿಗನ್ ಸರ್ ಒಂದು ಏರ್ಪಾಟ್ ಕೇರಿದಾನ ಅದು ಶ್ರೀಧರ್ ಅಂದ್ರೆ ಏರ್ಪಾಟ್ ಕೇರಿದೆ क्या रह रही जी स्टाफ कोई मिली दे कड़ा रसी And we are asked to arrange the cups and saucers in such a way that no two colors of the fluid stand. And moreover, if a pan is like that, they must not be in the same row or the same column. So that's the thing that we are installing.